Hello friends, welcome to Indian Recipes Tamil. இன்னைக்கு நம்ம குழம்பு வைக்காம எப்படி லஞ்ச் ரெசிபி பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி நீங்க பண்ணீங்க அப்படினா குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது செய்யக்கூடிய நேரமும் ரொம்ப குறைவுதான். அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேல ஆகாது. சோ அவசரமான நேரங்கள்ல நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு இத வச்சு கொடுத்து விடலாம். டேஸ்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான ரெக்வெஸ்ட் இருக்கு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா ஒரு பட்டை, கொஞ்சம் போல் மிளகு, 4 கிராம்பு, ஒரு 2 நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இது ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றதுனால நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் ஆலிவ் ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டுடைய அந்த பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பேக்கெட் அளவுக்கு நம்ம மேகி மசாலா சேர்க்கலாம். மேகியோட வரும் பார்த்திங்களா, அந்த மசாலா. இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். விருப்பம் இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. முற்றிலும் ஆப்ஷனல் தான் இது. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. இப்போ இது கூட சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறலாம். அடுத்து இது கூட 3 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் கலக்க வேணாம், ஒரு 30 செகண்ட் கலந்து விடுங்க. கலந்துட்டு உடனே சாதத்தை சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி 3 கப் அளவு சாதம் சேர்க்குறேன். ஸோ 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை சேர்த்து ரொம்ப நேரம் கிளறினதுக்கப்புறம் சாதத்தை சேர்த்துறாதீங்க, உடனே சேர்த்துருங்க. பாருங்கள், நான் உடனே சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸும் நம்ம சேர்த்தாச்சு. இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ஸோ சோயா சாஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் அதை விட்டுட்டு மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாம் சேர்த்துக்கிறலாம். டேஸ்ட் மாறுபடாது. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துகிட்டே இருந்தோம்ல. இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்போதுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சுவை கிடைக்கும். கடைகளெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.